எல்லாருக்கும் வணக்கம். ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போர் இன்னும் ஓஞ்ச பாடில்ல. அதனால மார்க்கெட் ரொம்ப கொடுமையா அடி வாங்கிட்டு இருக்கு. அது போதாதுன்னு இன்னைக்கு HDFC பேங்க்கும் சேர்ந்துருச்சு. HDFC பேங்க் மட்டுமே 5% கீழ விழுந்துருச்சு. அதனால 1,00,000 கோடிக்கும் மேல மார்க்கெட்ல வைப் அவுட் ஆயிடுச்சு. ஸோ என்ன நடந்தது? எதனால? எல்லாம் டீட்டெயிலா பேசுவோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நேத்து மார்க்கெட் பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தாலும், புதன்கிழமை நைட்டே கிஃப்ட் 15 நெகட்டிவா இருந்தது. அதுல முக்கியமா கத்தார் நியூஸ் காலையில வந்தது. அதாவது கத்தார் ஈரானியன் மிலிட்டரி செக்யூரிட்டி அட்டாச்சஸ்லாம் வந்து உடனே 24 மணி நேரத்துல வெளியில போகணும்னு சொல்லியிருந்தாங்க. என்ன ரீசன்னா, கத்தார் எனர்ஜி இந்த மாரி 2, 3 இடத்துல வந்து மேஜர் டேமேஜ் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான். இது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, எரியிற நெருப்புல இன்னும் அதிகமா பெட்ரோல் ஊத்துன மாரி, கேஸும் ஊத்துன மாரி ஆயிடுச்சு. அதோட சேர்ந்து HDFC பேங்க் இஷ்யூ. ஸோ காலையிலே HDFC பேங்க் கிட்டத்தட்ட 8லேருந்து 9% வரைக்கும் கீழ போயிட்டு, அதுக்கப்புறம் ஒரு 5.4% அளவுக்கு ரொம்ப மோசமா கிராஷ் ஆகி க்ளோஸ் ஆயிருந்தது. அதோட லோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 770 வரைக்கும் போயிருந்தது. இது கிட்டத்தட்ட மார்க்கெட்ல 1,00,000 கோடிக்கும் மேல சுத்தமா வைப் அவுட் ஆயிடுச்சு. இந்த சிக்னிஃபிகன்ட் ஃபால் எதனால நடந்தது? அத்தன்யு சக்ரபர்த்தி அப்படிங்கிற HDFC பேங்கோட சேர்மன் ரிசைன் பண்ணியிருக்காரு. ஸோ நெறைய கம்பெனிகள்ல சேர்மன், எம்டி அதோட மெயின் சிஇஓஸ்லாம் வந்து ரிசைன் பண்றது ரொம்ப சர்வசாதாரணம். பட் அவர் என்ன சொல்லிட்டு ரிசைன் பண்ணியிருக்காருன்னா, அதாவது பேங்க்குக்குள்ள நடக்கிற ஒரு சில விஷயங்கள் எனக்கு வந்து ஒரு நல்ல நெறிமுறையில இல்ல. அதாவது எத்திக்கலா இல்ல. எத்திக்ஸ் ஓரியன்டடா இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணியிருக்காரு. ஸோ எப்பவுமே பேங்கிங் அதுலயும் வந்து எத்திக்ஸ் ஏதாவது ப்ராப்ளம்னாலே இன்வெஸ்டர் கான்ஃபிடன்ஸ் அது வந்து ரொம்ப பயமுறுத்திரும். அதுதான் இன்னைக்கு நடந்தது. ஸோ இந்த ஜஸ்ட் ரிசைன் பண்ணிட்டு போனாரு அப்படின்லாம் போயிருந்தா, இந்த அளவுக்கு இம்பாக்ட் இருந்திருக்காது. ஸோ அதுக்கப்புறம் உடனே ஆர்பிஐ உள்ள வந்துட்டாங்க. உடனே வந்து ரீஅஷ்யூர் பண்ணி பேங்க் வந்து ஃபினான்ஷியலா ஸ்டேபிளா இருக்கு. ஒண்ணும் டேமேஜ் கிடையாது. கேகே மிஸ்ட்ரிய வந்து இன்டரிம் சேர்மனா போடுறோம். எல்லாம் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் நம்பகத்தன்மை, முக்கியமா பேங்கிங்ல நம்பகத்தன்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் இன்னைக்கு அடி வாங்குறதுக்கு ரொம்ப முக்கியமான ரீசன். அவர் என்ன எத்திக்கல் கன்சர்ன் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலா சொல்லல. அது ஒரு ஒரு அன்னோன் விஷயமாவே இருக்கு இப்போதைக்கு. HDFC ஒரே ஒரு பேங்க் தானே. அது 5% கீழ விழுந்தா, மார்க்கெட் ஏன் இந்த அளவுக்கு மோசமா அடி வாங்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிஃப்டி 50யோட டோட்டல் பெர்சன்டேஜ் ஆஃப் வெயிட்ல ஃபினான்ஷியல் சர்வீசஸ் தான் ரொம்ப அதிகம். அதாவது 37.68% கடந்த பிப்ரவரி மாசம் கணக்குப்படி. ஸோ இப்ப இன்னும் கொஞ்சம் மேல கீழ இருக்கலாம். ஆனா அதுலயும் அந்த 37%த்துலயும் ரொம்ப அதிகமான பெர்சன்டேஜ் நிஃப்டி 50லே பார்த்தீங்கன்னா HDFC பேங்க்குக்கு தான். அதோட டோட்டல் வெயிட்டேஜ் கிட்டத்தட்ட 12%, 11.83%. ஸோ எப்பவுமே ஒரு வீட்டு நெருப்பு வந்ததுன்னா என்ன ஆகும் உங்களுக்கே தெரியும். பக்கத்து வீடுகள்லயே அந்த நெருப்பு பரவும். ஸோ இந்த பயம் எப்போது வந்ததுன்னா மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும், ஒரு பேங்க்ல அடி வாங்கி ஏதாவது ஒரு ரீசன்னால செல் ஆஃப் நடந்ததுன்னா, எல்லா பேங்க்கும் செல் ஆஃப் நடக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி ஆயில் அண்ட் கேஸ் பிரச்சனையில இருக்கிறதால, ஈரான், இஸ்ரேல், USA வாரும் சேர்ந்து இருக்கிறதால, ஒரு பெரிய செல் ஆஃப் நடந்தது. HDFC பேங்க் மட்டும் இல்லாம டோட்டல் மார்க்கெட்டே செல் ஆஃப்ல இருந்தது. ஸோ சேர்மன் எத்திக்கல் பேஸ்ல எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி ரிசைன் பண்ணது மட்டும்தான் ரீசனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமா அந்த மாரி நம்ம பார்க்க முடியாது. மேபி இந்த ரெசிக்னேஷன் ஒரு ட்ரிகரா வேணா நம்ம பார்க்கலாமே ஒழிய, ரொம்ப நாளாவே ஃபியூ குவார்ட்டர்ஸா முக்கியமா இன்வெஸ்டர்ஸோட வொரி என்னன்னா, லோன் டூ டெபாசிட் ரேஷியோ ரொம்ப ரொம்ப கம்மியாயிட்டு இருக்கு. அப்புறம் டெபாசிட் குரோத்தே ரொம்ப கம்மியா இருக்கு. முக்கியமா HDFC லிமிடெட், HDFC பேங்க் இது 2ம் மெர்ஜ் பண்ணதுலேருந்து பெருசா பெர்ஃபார்மன்ஸே இல்ல. ஸ்ட்ரக்சரல் இஷ்யூஸும் நெறைய இருக்கு அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டர் கான்ஃபிடன்ஸ் ரொம்பவே கம்மியாயிட்டு இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் கவனிச்சதுல, HDFC பேங்க் ரொம்ப அதிகமா இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட தான் இப்போதைக்கு இருக்கு. இன் த சென்ஸ் இவங்களோட டோட்டல் பெர்சன்டேஜ் ஆஃப் ஓனர்ஷிப்ல ப்ரமோட்டர், பப்ளிக், கவர்ன்மெண்ட் இது எல்லாத்தையும் விட ரொம்ப அதிகமா யார்ட்ட இருக்குன்னா, FII அப்புறம் DII. அதுலயும் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட நெறைய சேர்ந்திருக்கு. அப்புறம் நெறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கிட்ட HDFC பேங்க் நெறைய வாங்கியிருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு சென்டிமெண்ட் நெகட்டிவா ஆனா கூட,
இவங்க செல் ஆஃப் பண்ணாங்கன்னா, அது ரொம்ப அதிகமா பெரிய செல் ஆஃபா பாதிக்குது. ஸோ எஃப்ஐஐ, டிஐஐ 2 பேரும் மொத்தமா 70% வரைக்கும் வச்சிருக்காங்க. எஃப்ஐஐ மட்டுமே 40%க்கும் மேல வச்சிருக்காங்க. ஸோ அது ஒரு பெரிய ரிஸ்க். சரி, இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் இப்ப தான் வந்து ஒரே நாள்ல 5% விழுந்திருக்கா? இதுக்கு இந்த அளவுக்கு கிராஷ் ஆனது இல்லையா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட கோவிட் டைம்லேருந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் தொடர்ந்து கீழ விழுந்துட்டு இருக்கு. நெறைய வாட்டி விழுந்திருக்கு. 5 வாட்டி நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து கோவிட் அப்பவே 27% வரைக்கும் விழுந்தது. பட் இது ஒரே நாள்ல கிடையாது. நெறைய தொடர்ந்து வித்துட்டு வந்தாங்க. அதனால நடந்தது. ஸோ அது புரிஞ்சுக்க முடியும். அதே மாரி 2020 டிசம்பர்லயே பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் எக்ஸ்பேன்ஷன் பண்ண முடியாது இப்போதைக்கு. ஆர்பிஐ பேன் பண்ணாங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு 5%. அப்புறம் இந்த ஹெச்டிஎஃப்சி லிமிடெட், ஹெச்டிஎஃப்சி பேங்க் மர்ஜர் அனவுன்ஸ் பண்ணப்ப ஜூலை 23ல ஒரு 8%. 2024ல வீக்லி ரிஸ் அ வீக் வீக்கான குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் இருந்ததால 14%க்கு மேல கீழ விழுந்தது. அதே மாரி இப்ப ரீசென்ட்டா ஜனவரில சேம் ப்ராப்ளம். பிசினஸ் அப்டேட் ரொம்ப வீக்கா இருந்தோனே, திரும்ப வந்து 6%. அது லோன் அகைன்ஸ்ட் டெபாசிட், அப்புறம் டெபாசிட் குரோத் இதெல்லாம் ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்தோனே, சடசடன்னு கீழ வந்தது. ஸோ ஸோ என்னதான் அ குவார்ட்டர்லி ஏர்னிங்ஸ் பிரச்சனையா இருந்தாலும், கன்சர்ன்ஸ் பேலன்ஸ் ஷீட் டைனமிக்ஸ்ல இருந்தாலும், இதோட கரெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து எப்பல்லாம் வந்து இந்த மாரி கொஞ்சம் நியூஸ் வந்தாலும் கீழ தான் விழுந்துட்டு இருக்கு. கூர்ந்து கவனிச்சு பார்த்தோம்னா, ப்ராஃபிட் குரோத் அப்படிங்கிறது ஒரு 10% இருந்தாலும், இது வந்து அதிகமா சிஏஜிஆர் ரிட்டர்ன்ஸ் கடந்த 5 வருஷமா குடுக்கவே இல்ல. ஸோ, இதனால ஒரு கவர்னன்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் எப்படி இருக்கு? மர்ஜர் பண்ணது தப்பா? அதோட ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளமா? இந்த மாரி நெறைய கொஸ்டின் மார்க்ஸ் வந்திருக்கு. ஸோ, கிட்டத்தட்ட 5 வருஷமா இதோட அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் தொடர்ந்துட்டு இருக்கு. ஸோ, இதனால தான் வந்து எல்லாருக்குமே கவலை அளிக்கும் ஒரு விஷயமா இருக்கு. ஸோ, இந்த மாரி சிச்சுவேஷன்ல நம்மள மாரி ரொம்ப சின்ன இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்றது? ஸோ, நமக்கு ஃபர்ஸ்ட்டு தேவையானது பேனிக் கிடையாது, பயப்படுறது கிடையாது, கிளாரிட்டி. ஸோ, எந்த அளவுக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த மாரி தீர விசாரிக்கணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹெச்டிஎஃப்சி பேங்க் அதோட மேனேஜ்மென்ட் என்னதான் எத்திக்கல் இஷ்யூ இருக்கு அப்படிங்கிறத கிளாரிஃபை பண்ணணும். அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் தானா அதோட மிஸ் பிரைஸ் பண்ணது வந்து திரும்ப ரெக்கவர் பண்ணிரும். ஸோ, நம்மள பொறுத்தவரைக்கும் ஒரு எஸ்ஐபி இன்வெஸ்டரா இருக்கோம்னா கவலைப்படவே தேவையில்ல. இந்த மாரி சிச்சுவேஷன்லாம் அக்யூமுலேட் பண்ணலாம். ஆனா, நமக்கு வந்து ஒரு கிளாரிட்டி நிச்சயமா தெரியணும். சும்மா கண்ண மூடிட்டு இப்போதைக்கு வாங்குவோம். ரொம்ப கீழ வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, சம்டைம் இது வந்து எப்படின்னா, ஃபாலிங் நைஃப் வந்து நம்ம வந்து கேட்ச் பிடிக்க ட்ரை பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாரி. ஸோ, ஒரு 5 வருஷமா தொடர்ந்து அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ஒரு கிரிட்டிக்கலான விஷயம் தான். ஆனா, இத எப்படி வந்து பேங்க் இங்கேருந்து எடுத்து கொண்டு போறாங்க? நிச்சயமா அதோட டோட்டல் பிசினஸ் ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நல்லா இருக்கு இப்பவும். ஏன்னா ஹெச்டிஎஃப்சி இஸ் டூ பிக் டூ ஃபால் அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு பெரிய ஒரு நிறுவனம் இந்தியாவுல. கிட்டத்தட்ட மார்க்கெட் மூவர். இந்தியன் ஷேர் மார்க்கெட்டே ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் மூவர்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாரிலாம் இருக்கும்போது, ரொம்ப ஈஸியா அத வந்து ஃபுல்லா கீழ விடமாட்டாங்க. ஆர்பிஐ ஆல்ரெடி என்டர் ஆயிடுச்சு. அதனால வரும் நாட்கள்ல அதோட ரெக்கவரிய பார்க்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. இது என்னோட பர்சனல் வியூ. சரி, ஹெச்டிஎஃப்சி பேங்க் எதனால 5%க்கும் மேல கீழ விழுந்ததுன்னு சொல்லிட்டேன். ஸோ, அப்ப இன்னைக்கு வாங்கலாமா? நாளைக்கு வாங்கலாமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா நம்மால அது இப்போதைக்கு சொல்ல முடியாது. என்ன ரீசன்னா, ஸோ இது ஒரு எத்திக்கல் இஷ்யூ இருக்கு அப்படின்னு சொல்லி சேர்மன் போயிருக்கிறதால, நிச்சயமா ஆர்பிஐ ஆல்ரெடி என்டர் ஆயிருக்கிறதால ஓரளவுக்கு நம்பிக்கை வருது. ஆனா, அது என்ன இஷ்யூங்கிறது நமக்கு தெளிவா தெரியணும். அதுக்கு எந்த மெஷர் எடுத்து சரி பண்ண போறாங்க அப்படிங்கிறதும் தெரியணும். ஸோ அந்த மாரி தெரிஞ்சா கான்ஃபிடென்ட்டா நம்ம, ஓகே இந்த குரோத்லாம் வந்து செட் ஆயிடும். 5, 10 வருஷத்துக்கு கவலை இல்ல. அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். அப்படியே இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு தோணும். ஆனா, நீங்க பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் இதுல நிச்சயமா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ, ஹெச்டிஎஃப்சி பேங்க் இஸ் டூ பிக் டூ ஃபால். அதனால அந்த அளவுக்கு கீழ விடமாட்டாங்க. நிச்சயமா சரியான மெஷர் எடுத்து சரி பண்ணிருவாங்க. அப்படியே நம்புவோமாக. ஸோ, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஸோ, ஹெச்டிஎஃப்சி பேங்க்க பத்தி உங்களுடைய கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆதரவுக்கு நன்றி.